ஹலோ எவ்ரிவான், குட் ஈவினிங் டு ஆல். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நான் குழிப்பணியாரம் பண்ண போகிறேன். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். குழிப்பணியாரம் பண்ணுறதுக்காக நம்மக்கிட்ட இருக்கிற இட்லி மாவு கொஞ்சம் எடுத்து அதில் சால்ட்டு போட்டு நாட்டு சக்கரை ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற குழிப்பணியார சட்டி எடுத்து அதில் கொஞ்சம் நெய் விட்டு அது மெல்ட் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வேக விடுங்க. அதாவது ஒரு மூடி போட்டு வேக விடுங்க. மூடி போட்டு வெந்ததும், அதாவது நம்மளுக்கு வெந்தது எப்படி தெரியும்னா, மேலே ஹோல்ஸ் விழுந்திருக்கும். அப்போது ஒன் சைடு வெந்திருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு சைடு நம்ம திருப்பி போட்டு வேக விடணும். அதாவது நீங்கள் வேகமான ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கன்னா அது வெந்திருக்காது. மேலே மட்டும் ப்ரௌனிஷ் ஆகிருக்கும், உள்ளே வெந்திருக்காது. அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வேக வச்சு எடுக்கணும். அப்போ தான் குழிப்பணியாரம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா மாவு மாதிரி இருக்கும். இப்போது நம்மளுடைய குழிப்பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப நல்லது, அதாவது ஹெல்த்தியும் கூட. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நீங்கள் என்ன ஸ்நாக்ஸ் செஞ்சீங்கன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.